ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேடி கலெக்ஷன்ஸ். டுடே நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வெல்கம் வெல்கம் டு டிகேடி கலெக்ஷன்ஸ். ஸோ இவர் தான் வந்து நியூவாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவர் போட்டிருக்கிற இந்த வெஸ்டர்ன் டாப் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மாற்றுறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் அப்படியே ஷோ பண்ணி காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாப் அண்ட் ஹிப் பெல்ட் கொடுத்துருப்பாங்க. நெக் பேட்டர்னில் வந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டோட ஹிப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ஹிப் பெல்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது. பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வியர் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஹேண்ட் அண்ட் ஆல்சோ பஃப் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்கும் ஸ்லீவ்ஸு. இந்த இடத்துல சின்னதாக வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஜீனுக்கு வியர் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ காட்டன் ஃபேண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். காட்டன் ஸ்ட்ரைட் ஃபேண்ட் இருக்குது இல்லையா, காட்டன் ஃபேண்ட்டு, ஸ்ட்ரைட் ஃபேண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் ஃபேண்ட் வேணால் உங்களுக்காக நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைட் ஃபேண்ட்டு. இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். லெகின் மாதிரி உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபேண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஆங்கிள் லென்த்தில் வரும். தை மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா லூஸாகவே இருக்கும். இது வந்து எக்ஸல் சைஸு. ஸோ இதை வந்து இது மாதிரியே போட்டுக்கலாம், அல்லது ஜீனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஜீன், லைட் பிங்க்கு போடலாம், ப்ளூ கலர் ஜீனும் போடலாம். ஸோ அது மாதிரி ஜீன்ஸுக்கும் நீங்கள் இந்த வெஸ்டர்ன் டாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு லைனிங் வராது. உங்களுக்கு காட்டன் ஃபேண்ட்டு அந்த மாதிரி போடுறப்ப டைட்டாக இருக்கிறனால இது உங்களுக்கு வந்து லூஸாக காட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெல்ட் மாட்டுறதுக்கு ஒரு நாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வியர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் லுக்கில் காட்டும். சைஸ் வந்து இது ஃப்ரீ சைஸ் தான். ஸோ உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 32லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைஸஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது தான். இதில் கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாங்களா? அவர் உட்கார வச்சுட்டு வந்துடலாம், பாவனிட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கலர் நம்ம பார்க்க போகிறோம். பெல்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்க்கும் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்த சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு இதை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த இடத்துல ஹிப்புக்கு ஒரு இடத்துல பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உடம்போட ஒட்டி வரும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக ஸ்ட்ரக்சராக காட்டும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வெளியிலலாம் நீங்கள் அவுட்டிங் எல்லாம் போகிறப்ப நீங்கள் போட்டுக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூர் இதெல்லாம் போகிறப்பெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கும் அந்த ப்ளூ கலர் ஜீன் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஹேண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஹேண்டில் வந்து எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டையாக கொடுத்துருப்பாங்க. கையில் ஃபிட்டிங்காக நினைக்கும். அதுக்கப்புறம் இந்த பஃப் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும் போது நல்லா புஷ்ஷுன்னு அழகாக காட்டும். ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து வியர் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலர் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரஸ்ட் கலர், சிங்கிள் பொடி கலரில். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் கலர். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜீனுக்கும் போடலாம், நேவி ப்ளூ ஜீனுக்கும் போடலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அது மேட்ச் ஆகும். உங்களுக்கு கீழே ஃப்ரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்கும் ஃப்ரில் எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் கலர். நெக்ஸ்ட் சேம் அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க இல்லையா, அப்படி அதே மாதிரி கலர் தான். அது கொஞ்சம் லைட் ஷேடிங், இது வந்து டார்க் ஷேடிங். அவ்வளோதான் வித்தியாசம். சேம் அதே மாதிரி கலர் தான். ஹிப் வந்து உங்களுக்கு போடும்போது உங்களோட உடம்பு ஒட்டி வரப்போ அழகாக இருக்கும். போட்டிங்கன்னா அழகாக தெரியும். இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஃப்ளார் தெரியல, பட் ஆனால் நீங்கள் விரித்து பார்க்கும்போது அதனுடைய அழகு தெரியும். சூப்பராக கொடுத்துருப்பாங்க பிரிண்ட்டு, அழகாக இருக்குது. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் டாப்பில் இந்த ஃப்ரில், இந்த சுருக்க வச்ச மாதிரி எலாஸ்டிக் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மாடல் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃப்ரெண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ கேட்லாக் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேட்லாக் வியூ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து காலர் நெக் வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. 3/4 ஹேண்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக கொடுத்துருப்பாங்க. கீழே மட்டும் ஒரு ஃப்ரில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர். ஃபஸ்ட்டு ஒரு மெஜந்தா கலரில் நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுக்குமே நீங்கள் அந்த ஃபேண்ட்டு மேட்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா இந்த ஃபேண்ட்டு, இந்த ஃபேண்ட்டை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள்.
ஹிப் பெல்ட் இதுக்கு வராதுங்க. ஹிப் பெல்ட் வராது. பட் ஆனால் இந்த ஹிப்பில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்க்கு நீட்டாக காட்டும். நீங்கள் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த நாட் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஹிப் பெல்ட் போட்ட மாதிரியே உங்களுக்கு அந்த சென்டர் ஸ்லேவ் வந்து வந்துடும். எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பெல்ட் மாதிரியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது ஜீனுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காட்டன் பேண்ட்டு, ஜிகர் பேண்ட்டு இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட் பேண்ட் எல்லாத்துக்குமே இது வியர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸை. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர். பெஸ்ட்டு ஷேடில் வந்துருக்கு ப்ளூ கலர். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து அந்த ஜீனுக்கு லைட் ப்ளூ ஜீன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜீனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நாட் வச்சு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு லைனிங் வராது. பட் இதில் வந்து உங்களுக்கு லைனிங் வந்துடும். கொஞ்சம் மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து கை மெஷர்மெண்ட் இந்த முழங்கால் கொஞ்சம் மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து லைனிங் வந்துடும். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹிப் பெல்ட் மாதிரியே அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும். தெரியுதுங்களா? எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும். அண்ட் ஃப்ரில்ஸ் ஒவ்வொன்றும் ஃப்ரில் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து லாங்காக காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ரஸ்ட் கலர். ஆரஞ்சு மாதிரி லைட் ஆரஞ்சு மாதிரி ரஸ்ட் கலர் செங்கல் பொடி கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளாக் ஜீன் போட்டாலும் அழகாக இருக்கும். அதாவது சேம் இதே ரஸ்ட் கலரில் ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். காலர் நெக்கோடு இருக்கிறனால ப்ரொஃபஷனல் லுக்கு காட்டும் உங்களுக்கு. இங்கே பஃப் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி பெரிய பஃப் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது லைட் பஃப் தான். கொஞ்சம் கை வந்து லூஸாக இருக்கும். கைக்கு வந்து உங்களுக்கு லைனிங் வராது. இங்கே உடம்புக்கெல்லாம் லைனிங் வரும். பட் கைக்கு வராது. ஸோ இந்த கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் என்ன ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து கையில் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பஃப் மாதிரி உங்களுக்கு காட்டும் கையில். சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் கலர். நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர். சேம் இதே க்ரீன் கலரில் கூட நீங்கள் போடலாம். இதுக்கு கூட உங்களுக்கு மேட்சிங் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி இது கூட உங்களுக்கு மேட்சிங் இந்த மாதிரி லைட் க்ரீன் அது இதோட உங்களுக்கு கொஞ்சம் டார்க் க்ரீன் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெஸ்ட் ஷேட் போடுறப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தது வந்து வெஸ்டர்ன் டாப் பார்த்துருக்கீங்க. 2 மாடலில் பார்த்துருக்கீங்க. ஒன்று வந்து காலர் நெக் பேட்டர்ன், இன்னொன்று வந்து எலாஸ்டிக் பேட்டர்ன். இதில் வந்து காலர் நெக் பேட்டர்னில் வந்து பெல்ட் வராது உங்களுக்கு. ஸ்லீவில் வந்து ரொம்ப பெரிய பஃப் இருக்காது. இந்த இடத்துல கை எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்திருக்கும். ஃப்ரில் வந்து நீங்கள் கொஞ்சம் லாங் அதோட இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பா நெக் பேட்டர்ன் வரும். ஃப்ரில் கொடுத்துருப்பாங்க. பெல்ட்டோட வரும். ஃப்ரில் வந்து க்ரஷ் டைப்பில் வந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ளார்ஸ் பெருசாக வர மாதிரி இருக்கும். பஃப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது பிடிச்சிருந்தாலும் சரி அல்லது காலர் நெக் பிடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் சைஸ் டீட்டெயில்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் டைம் பை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி அண்ட் ஆல்சோ நான் சொன்ன எல்லா விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.